வேண்டாப்பா எப்பா எப்பா வேண்டாப்பா எப்பா வேண்டாப்பா எப்பா வேண்டாப்பா அங்க பாருங்கப்பா பாருங்க தர்ம கூப்பிடுறான் தர்ம தண்ணி தரகிறான் தர்மா தர்ம செத்து போயிட்டான்ப்பா போலீஸ் தர்மனை சுட்டு கொண்டுட்டாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு என்னவா மின்னல் பாண்டியன் நம்பலான்னு தோணுது சார் ஒரு முக்கியமான தகவல் வீரலட்சுமியும் அவ கூட்டமும் சரண்டராக தயாரா இருக்காங்களா பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருந்தா அப்ப நம்மளால பிடிக்க முடியாதுங்கிறீரு வெறும் கண்டிஷனல் சரண்டர் மேலிடத்துக்கு எப்படியா சொல்றது மூஞ்சில கரியோட போய் எப்படி நிக்கிறது சார் நான் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன் அர்த்தமில்லாத ரணகலமான ஒரு கதையை இன்னும் உயிரிழப்பு இல்லாம முடிவுக்கு கொண்டு வர ஒரு சந்தர்ப்பம் சார் இன்னும் கொஞ்ச நாள் போனா வீரலட்சுமியை கும்பிடுற ஜனங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்திடுவாங்க ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவ ஏற்கனவே சாமி ஆயிட்டாங்கிறது ஒரு மறுக்க முடியாத நிஜம் சார் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க தான் வீரலட்சுமிக்கு முதல் பக்தனா இருப்பீங்க போல இருக்கு யூனிஃபார்ம் போட்ட உடம்பு கொல்ல சொல்லுது யூனிஃபார்ம் போடாத இதயம் கும்பிட சொல்லுது சார் 1000 காலமா மாட்டியிருந்த ஒரு இனத்தோட அடிமை விலங்க ஒரு பொண்ணு உடைச்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை சார் அப்போ அவளை தோக்கடிக்க முடியாதுங்கிறீரு உண்மையான வீரத்துக்கு வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது நோக்கங்கள் மட்டும்தான் சார் உண்டு சட்டப்படி அவ குற்றவாளி கொலைகாரி கொள்ளக்காரி கிரிமினல் நம்பர் 1 பலரோட வாழ்வு சட்டத்தால் ஆராயப்பட வேண்டிய வாழ்வு சிலரோட வாழ்வு மட்டும் சரித்திரத்தால சீர்பார்க்கப்படணும் வீரலட்சுமியோட வாழ்க்கை அது மாதிரி சார் இப்ப என்ன சொல்றீரு சார் குற்றங்களை ஒழிக்க நாம துப்பாக்கியை தூக்குறோம் அந்த குற்றங்களை உருவாக்குறவங்களை ஒழிக்க வீரலட்சுமி துப்பாக்கியை தூக்குறா வீரலட்சுமி வாழ்ந்தா வரலாறாவா விழுந்தா விதையாவா இனிமே பொது மன்னிப்பை பத்தி நீங்க தான் சார் முடிவு செய்யணும் வேற என்ன நிபந்தனை சர்க்கார் சார்பா ஐஜி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்னா கட்சிக்காரங்க சரணடைய தயார் இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தானே ஆமா சார் இந்தாங்க அரசாங்கத்தோட திரும்பவும் பேசினேன் ஒத்துக்கிட்டாங்க ஆனா ரொம்ப பிரஷர் தர வேண்டியதாயிடுச்சு மேல பாப்போம் கையெழுத்து முதலாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் சுழுவாயிடுச்சு சார் நண்பரே உமக்கு கவர்மெண்ட்டை பத்தி தெரியாதா என்ன ஹோம் டிபார்ட்மெண்ட்ல டாப் லெவல்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆயுதங்களை வாங்காம சரண்டர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடாதான் இந்த பியூரோகிராட்ஸுக்கு பேப்பர் ஃபைலுக்கு மேல ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாது இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தானே தம்பி என் வார்த்தை ஒன்னும் ஆகாது என்ன நம்பி அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க ஐஜி ஹோம் டிபார்ட்மெண்ட் லெட்டர் காமிச்சாரு அதுல இருக்கிறத ஃபாலோ பண்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாரு ஆயுதங்களை ஒப்படைச்ச உடனே சைன் பண்றேன்னு சொல்றாரு கட்சிக்காரங்க ஒப்பந்தத்தோட நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க
பொது மன்னிப்பு, புது வாழ்வு, இதுக்காக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுல ஆட்சேபனை இல்லை தான். நாங்க இது மாதிரி சட்ட விவகாரத்துக்கு புதுசு, ஒன்றும் தெரியாது. நீங்க உறுதி கொடுத்தா சரி. இது வக்கீலோட வீடு, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. ஒப்பந்தத்தோட வரம்புல இம்மியளவு மீறினாலும் பெரும் பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கட்டும். சார், நான் பொறுப்பு. இன்னொரு விஷயம், நானும் இவங்க சாதி தான். கவனமா இருங்க. எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைச்சிட்டாங்களா? எஸ் சார். ஒரு குண்டூசி கூட உங்ககிட்ட இல்லை சார். கையெழுத்து சார்ஜ். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். கேஸ்ல கிட்டத்தட்ட வெவ்வேறு செக்ஷன்ல 54 வழக்கு போட்டிருக்காங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? தீர்ப்பை எழுதிட்டு கேஸ போடுற ஊர்ல நான் என்னையா சொல்ல? ஐயா, நான் உன்னை கேக்குறேன். எங்க ஐயாவை சாராயம் காய்ச்சி சொன்னவக யாரு? நாய் அடிக்கிற மாதிரி எங்க ஐயாவை வாழ்நாளெல்லாம் அடிச்சவக யாரு? என் தம்பி அழகு சுட்டு கொன்னவக யாரு? பொது மன்னிப்பு தாரேன்னு பொய்ய சொல்லி பொம்பளை கூட பாராம போட்டு உதைச்சி அடிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு வந்தவக யாரு? நான் பெத்த என் பிள்ளைய 4 வயசு கூட ஆகாத பச்சை பிள்ளைய இவ இறக்கம் இல்லாம கொன்னவக யாரு?
எனக்கா உசுறு கொடுத்த என் அண்ணன் தர்மனை கொன்னவங்க யாரு? ஒரு பேச்சுக்கு நான் குத்தம் செஞ்சவளாவே வச்சுக்கிட்டாலும் நான் வேற சாதியில பிறந்திருந்தா இந்த உசுரை தாங்க முடியாத தண்டனை கிடைச்சிருக்குமாயா? மனுஷங்கள சாதிய பார்க்காதீங்கய்யா, சாதியில மனுஷங்களை பாருங்க. சட்டத்தால திருத்தப்பட வேண்டிய வாழ்க்கை இல்லையா என் வாழ்க்கை? என் வாழ்க்கையை பார்த்து திருத்தப்பட வேண்டியதுதான் உங்க சட்டம். ஐயோ வீரலட்சுமி! ஐயோ! 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 வீரலட்சுமி! 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 உன்னை பார்த்தா பாவமா இருக்கு தாஸ். நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீயும் சரி, வேற யாரும் சரி, வீரலட்சுமியை காப்பாற்ற முடியாதுன்னு உனக்கும் தெரியும். இப்ப வீரலட்சுமியை தூக்கிட்டு போனதை பார்த்து இதுக்கு மேலே வேணும்னா உசுரை கூட பிடுங்கிடுவேன். ஆனா ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சாதி பிரச்சனையா ஏன் ஆகணுங்கிற? இதை தவிர்க்கணும். உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. உன் சீக்கு செலவு செஞ்சா நீ பழையாள ஆயிடலாம். 1 ஏக்கர் நஞ்ச நிலம் ஒரு 20-30 ரூபா தர்றேன். சவத்தும் அவ வீரலட்சுமி உசுருக்கு. என்ன பார்க்குறப்படி இது பணம், இது பூச்சி மருந்து. 10 சொட்டு போதும். சோத்துல போட்டு கொடுத்து சோழியை முடிச்சுது. என்னை யார் கடத்தினாக? எதுக்காக கடத்தினாக? ஒன்னும் புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? தாகமா இருக்கியா? தண்ணி எடுத்து அறதான் நானும் போறேன்.
நீதான் எனக்கு ஊட்டி விட. வந்து புள்ள. இப்படியெல்லாம் இதுவரை கேட்க தோணல. கடைசி ஆசை இல்ல இல்ல, முத ஆசை. குடியா? ஏன் அதை செஞ்ச? தெரியும் புள்ள, தெரியும். கூலிக்காரனுங்க ஒண்ணு கடத்தினப்ப உன்னை என்னால காப்பாத்த இயலல. உன்னை நீயே காப்பாத்திக்க இயலல. வீரமா வாழ்ந்த என் வீரலட்சுமி இவனுவ கையில கேவலமா விழுந்துடக்கூடாதுல்ல. மரியாதையான வாழ்க்கையை தர முடியாதனா உனக்கு மானமுள்ள முடிவியாது தரலான்னு தான் இதை செஞ்ச. வீரலட்சுமிக்கு வீர மரணம், அதான கூட மரியாதை. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு புள்ள? சோத்த உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னமே நான் தின்னுட்டு எனக்கு இன்னொரு வாய்த்தாயா? நீயோ எனக்கு. என்னையா சிரிக்கிறீங்க? இந்நேரம் வீரலட்சுமிக்கு தாசு நான் கொடுத்த விஷத்தை சோத்துல கலந்து கொண்டு இருப்பார். இப்ப தமிழ தொட்டபடி விட்டது. என்ன சொன்ன? வீரலட்சுமிக்கு வீர மரணம் தானே மரியாதைன்னு சொன்ன. விஷம் திங்குமா வீரலட்சுமிய? சொல்லியா? விஷம் திங்குமா வீரலட்சுமி உசுரா? இந்த அருவாளைய கழுத்தில் போடு ரசம். வெறும் விஷம் தின்னு செத்து போற பூச்சி இல்ல, நான் வீரலட்சுமி. வீரலட்சுமி உடம்புல வெட்டின காயத்திலிருந்து சுட்டு ரத்தமாவது தரையில சிந்தினா தான் வீர மரணம். வீர மரணம்.